ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. இன்னைக்கு சௌந்தர்யில 65வது ஸ்லோகம் பார்க்க போறோம். ரணே ஜித்வா தைத்யான் அபகிருத சிரசை கவிச்சிபிகி. இந்த ஸ்லோகத்தை தேவியோட தாம்பூல மகிமை பத்தி சொல்லியிருக்கு. இந்த சிவ நிர்மாலயம்னு ஒண்ணு இருக்கு. சிவ நிர்மாலயத்தை சுவீகரிக்கக்கூடிய தகுதி சிவபக்தரான சண்டிகேஸ்வரருக்கு மட்டும்தான் உண்டு. இப்ப அந்த சிவ நிர்மாலயத்தை சுவீகரிக்கக்கூடிய சக்தி சாமானிய மக்களுக்கு கிடையாது. ஏன்னா அவள்கிட்ட அவ்வளோ ஆச்சாரம் கிடையாது அப்படிங்கிறது தான் இருக்கு. இப்ப இந்த தேவாசுர யுத்தத்துல இவ தேவர்கள் ஜெயிச்சு ஓடி வந்தப்போ தேவசேனாதிபதி குமார பெருமானே சுவாமி கிட்ட, அதாவது சிவன் கிட்ட நேரடியா போறதுக்கு என்ன அவ கவச்சத்தோட இருந்தாலாம். அவரோட நேரடியா போறதுக்கு அந்த அளவுக்கு அவள்கிட்ட ஆச்சாரம் இல்லாதனால தாய் கிட்ட அம்பாள்கிட்ட ஓடி போய் விஷயத்த சொன்னாலாம். ஏன்னா தாய் கிட்ட ஆச்சாரம் அவ்வளோ தேவையில்லை, ஆச்சாரம் அவ்வளோ பார்க்க மாட்டா தாய். அந்த மாதிரிதான் அம்பாள்கிட்ட ஓடி போய் சொன்னாலாம். இவாளுக்கு பிரசாதமா தாம்பூலத்துல சேர்க்கக்கூடிய அம்பாளோட தாம்பூலத்துல சேர்க்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரம் இவாளுக்கு பிரசாதமா கிடைச்சது அப்படிங்கறத சொல்லியிருக்கா இதுல. சோ சிவன் நிர்மாலயத்துக்கு ஆச்சாரம் வேணும். அதே அம்பாள்கிட்ட அவ்வளோ நமக்கு அவ்வளோடைய நிர்மாலயம் ஏற்றுக்கூடியதுக்கு அவ அவ்வளோ ஆச்சாரம் பாக்குறது இல்லை. ஏன்னா தாய் தானே, தாய் குழந்தைகிட்ட அவ்வளவு பாக்குறது ஆச்சாரம். இப்ப இந்த ஸ்லோகம் நமக்கு என்ன பாராயணம் பண்ண போறோம் பாடுறது தகுதி அப்படின்னா, நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் எடுத்த காரியத்துல ஜெயம் தான், வெற்றி தான் உண்டாகும், தோல்வியே கிடையாது. அந்த அளவுக்கு இதை ஒரு ஸ்ரத்தையா சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். எப்படின்னா, நீங்க எந்த பெரிய லெவல்ல எடுத்தீங்கன்னா திறந்தாப்புல ஒரு மண்டலம் அவாவாளுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி, இப்ப ரொம்ப பெரிய காரியமா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த காரியத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாளைக்கு அவாளை வச்சு ஆச்சாரியால வச்சு 300 தடவை 200 தடவை அந்த மாதிரி பாராயணம் பண்ணலாம். எங்களுக்கு சாமானிய மக்களுக்கு எங்களுக்கு இவ்வளவுதான் எங்களுக்கு தேவை, இந்த மாதிரி ஆகணும், ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா ஒரு மண்டல் திறந்தாப்புல ஒரு நாளைக்கு 11 தடவைலேருந்து 24 தடவை வரைக்கும் நீங்க இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி தேன் நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்களும் அதை எடுத்துட்டு மற்றவாளுக்கும் அதை கொடுக்கலாம். எடுத்த காரியம் அனைத்திலும் ஒரு வெற்றியை திறக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். வாக் வன்மை, வாக் பலிதம், இத்தனையும் வாக் சாதுரியம், இத்தனையும் இதுல கிடைக்கக்கூடியதான் இந்த 65வது ஸ்லோகம். இதை நீங்க சாதாரணமா கூட தினப்படியிலேயே நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை நீங்க சொல்லிட்டே வரும்போது எங்கேயாவது வெளிவாசல்ல போனா கூட டக்குன்னு ஏதாவது ஒரு காரியமாகனா சட்டுன்னு ஒரு காரியம் நிறைவேறிடும். அந்த மாதிரியான அனுகிரகம் பண்ணக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த 65வது ஸ்லோகம். இதை நீங்க அவசியம் பாராயணம் பண்ணுங்க. அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம்.